வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடந்த 1.5 வாரத்தில் சவரனுக்கு 3500 ரூபாய் சரிஞ்சு காணப்படுது. ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்க வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து இந்த வாரத்திலையும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 கிராம் 109 காணப்பட்டது. 1 ரூபாய் விலை சரிவோட 108 8 கிராம் 872 காணப்பட்டது. 8 ரூபாய் விலை சரிவோட 864 காணப்படுது. வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு 1000 சரிஞ்சு காணப்படுது. மேற்கொண்டு வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2000 அதிகபட்சம் 6000 வரை சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்கு. இதே வேலை அடுத்து 24 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். இதோட 1 கிராம் 9551 காணப்பட்டது. 49 ரூபாய் ஒரே நாளில் விலை செஞ்சு 9502 ரூபாய் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு கணதுக்கு சரி நாசப்பட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 76408 காணப்பட்டது. 392 ரூபாய் விலை சரிவோட 76016 ரூபாய் காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76000 குறைந்தபட்சமாக 72500 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்க வேலை. 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 8755 காணப்பட்டது. 45 ரூபாய் கிராமுக்கு ஒரே நாளில் சரிஞ்சு 8710 இருக்க வேலை. 70,040 ரூபாயா காணப்பட்டது. என்ன இருக்குன்னா சவரனுக்கு 360 ரூபாய் விலை சரிவோட 69,680 ரூபாயா காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ந்து சரியா வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் மேற்கொண்டு எவ்வளோ சரியான்னு பார்த்தீங்கன்னா 68,000 65,500 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் 98% இருக்கு. இதே வேலை பார்த்தீங்கன்னா இந்த சரிவை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பானது 85 ரூபாய் 60 பைசா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தான் கடைசியாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அளவுக்கு சரிவுக்கான காரணமாக பார்க்கப்படுற வேலை. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு 86 ரூபாய் 87 ரூபாய் அப்படின்னு அதிரடியான ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கு. இதே வேளையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இறக்குமதியாளர்கள் சுங்க வகைப்பாடுகளில் உள்ள தெளிவின்மையை பயன்படுத்தி துபாயிலிருந்து திட்டத்தட்ட சுத்த தங்கத்தை பிளாட்டினம் கலவை என்ற போர்வையில் கொண்டு வந்து வர்த்தகம் செய்ததாக தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் தங்கத்தை பிளாட்டினம் என்று தவறாக அறிவித்ததன் மூலம் சிபிஐயின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச இறக்குமதி வரிகளை அவர்கள் பெற முடிகிறது. ஆனால் இப்பொழுது அதற்கும் ஒரு செக் வந்துவிட்டது. ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் வகைப்படுத்தலை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றன. குறிப்பாக இந்திய சுங்க வகைப்பாடுகள் அதற்கான நிபந்தனைகளையும் இந்திய அரசானது தெளிவாகவும் செய்துள்ளது. இதன் காரணமாக இப்பொழுது தங்கத்தை பிளாட்டினம் என்று கொண்டு வருவது மிக கடினம். அதேபோல் சுத்தமாக முடியாது என்பதே ஒரு நிதர்சனமான உண்மையாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது.